ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 6த்தோட செகண்ட் சாப்டர் ஹிந்தி தான் பார்க்க போகிறோம். பச்பன், ஓகேங்களா? பச்பன்னா என்ன? சைல்ட்ஹுட். இந்த லெசனோட ரைட்டர் பேர் என்னென்னா கிருஷ்ணா சோபதி. கிருஷ்ணா சோபதி அவங்க வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட்டில், அவங்க குழந்தை பருவத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க, என்னெல்லாம் சாப்பிட்டாங்க, எப்படியெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த லெசன் மூலயமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க சின்ன வயசு கதையெல்லாம் நமக்கு சொல்லுவாங்களோ, அவங்க என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டாங்க, எப்படியெல்லாம் விளையாண்டாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். बचपन। मैं तुम्हें अपने बचपन की ओर ले जाऊंगी। मैं तुमसे कुछ इतनी बड़ी हूँ कि तुम्हारी दादी भी हो सकती हूँ, तुम्हारी नानी भी, बड़ी बुआ भी, बड़ी मौसी भी। परिवार में मुझे सभी लोग जीजी कहकर पुकारते हैं। நான் வந்து இப்போ உங்களை வந்து என்னோட சைல்ட்ஹுட் குழந்தை பருவத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நான் உங்களோட நானியாகவும் இருக்கலாம், தாதியாகவும் இருக்கலாம். தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டின்னு சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாதினா அப்பாவோட அம்மா தான் தாதி, அம்மாவோட அம்மா வந்துட்டு என்னென்னா நானின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் உன்னோட தாதியாகவும் இருக்கலாம், நானியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா பூவா இல்லைன்னா மோசியாக கூட இருக்கலாம். பூவானா அத்தை, மோசினா சாச்சி, மீன் சித்தி, சரிங்களா? ஆனால் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியில் என்ன எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? ஜிஜி, அக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, राइट? हाँ, मैं इन दिनों कुछ बड़ा बड़ा यानी उम्र से सयाना महसूस करने लगी हूँ। शायद इसीलिए कि पिछली शताब्दी में पैदा हुई थी। मेरे पहनने ओढ़ने में भी काफ़ी बदलाव आया है। पहले मैं रंग बिरंगे कपड़े पहनती रही हूँ, नीला, जामुनी, ग्रे, काला, चॉकलेटी। अब मन कुछ ऐसा करता है कि सफ़ेद पहनो, गहरा नहीं, हल्के रंग। मैंने पिछली दशकों में तरह तरह की पोशाकें पहनी हैं। पहले फ्रॉक, फिर निकर वॉकर, स्कर्ट, लहंगे, गरारे और अब चूड़ीदार और घेरदार कुर्ते। இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேரால அவங்க இப்போல்லாம் ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களாம். ஆனால் அதனால தான் நான் வந்து இது உங்களோட முன்னாடி செஞ்சுரியில் நான் வந்து பிறந்திருக்கேன், ஓகேவா? ஆனால் அப்போல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது நல்லா கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவேன். நல்லா ப்ளூ, வயலட், க்ரே, பிளாக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் ஃப்ராக் போட்டிருக்கேன், நிக்கர் வாக்கர் போட்டிருக்கேன், ஸ்கர்ட் போட்டிருக்கேன், லெஹங்கா, நல்லா லாங்கான ஃப்ராக்ஸ், இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் போட்டிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டுது. நல்லா ப்ளெயினாக ஒயிட் கலரில் நல்லா லாங் சுடிதார் போடுறதுக்கு பிடிக்குது, நல்ல கேதரிங் பேண்ட் எல்லாம் போடுறதுக்கு இப்போது பிடிக்குது, ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேரால एक्सप्लेन பண்ணியிருக்காங்க. बचपन की कुछ फ्रॉक तो मुझे अब तक याद है. சின்ன வயசில் நான் போட்ட ஃப்ராக்கு இன்ன வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. हल्की नीली और पीली धारी वाला फ्रॉक, गोल कॉलर और बाजू पर भी गोल कफ. நல்ல காலர் வந்து ரவுண்ட் காலர் வச்சது, கையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டான கஃப் இருந்து. एक हल्के गुलाबी रंग का बारीक चुन्नटों वाला घेरदार फ्रॉक. நல்ல ஒரு லைட் பிங்க்கான ஃப்ராக்கு, அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பொடி பொடியாக ஃப்ரில்ஸ் வச்ச ஃப்ராக், ஓகேவா? नीचे गुलाबी रंग की फ्रिल, கீழே பார்த்தீங்கன்னா நல்ல पिंक कलर फ्रिल्स वच्चा फ्रॉक। उन दिनों फ्रॉक के ऊपर की जेब में रुमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन का चलन था। लेमन कलर का बड़ा प्लेटों वाला गर्म फ्रॉक जिसके नीचे फर टंगी थी। 2 ट्यूनिक भी याद है, एक चॉकलेट रंग का और अंदर की कोटी प्याजी, दूसरी ग्रे और उसके साथ सफ़ेद कोटी। அப்போல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா எங்களோட அந்த ஃப்ராக் மேலெலாம் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் தலையில் அழகான கலர்ஃபுல்லான ரிப்பன்ஸ் எல்லாம் கட்டியிருப்போம், ஓகேவா? என்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டியூனிக் ட்ரெஸ்ஸும் இருந்தது. நல்ல டியூனிக்னால் அது ஒரு டைப் ஆஃப் லூஸாக இருக்கும் ட்ரௌசர்ஸ், அந்த மாதிரி ட்ரெஸ். என்னென்ன கலர்னால் உங்கள்கிட்ட இருந்தது, நல்ல ஒரு சாக்லேட் கலர் இருந்தது, அதே மாதிரி நல்ல ஒயிட் கலர்லேயும் அவங்க வச்சுருந்தாங்க, ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, मुझे अपने मोजे और स्टॉकिंग भी याद है. எனக்கு என்னோட ஸ்டாக்கிங்கும் மோஜேனா சாக்ஸ், இதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. बचपन में
हमें अपनी मौजें खुद धोने पड़ती थी। वह नौकर या नौकरानी को नहीं दिए जा सकते थे। इसकी सख्त मनाही थी. எங்களோட சாக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்களே துவைக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்காரங்க கிட்ட யாருக்கிட்டையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் இருந்தது கொடுக்கக்கூடாதுன்னு. हम बच्चे इतवार की सुबह इसी में लगाते. धो लेने के बाद अपने अपने जूते पॉलिश करके चमकाते. जब जूते कपड़े या ब्रश से रगड़ते तो पॉलिश की चमक उभरने लगती. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சண்டே ஃபுல்லாக வந்து இதுலேயே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் நல்லா ஷூ எல்லாம் நல்லா பாலிஷ் போட்டுட்டு துணியெல்லாம் நல்லா துவைச்சி போட்டதுக்கப்புறம் அது நல்லா அழகாக லைனிங்காக இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சர்வர் मुझे आज भी बूट पॉलिश करना अच्छा लगता है. இன்னை வரைக்கும் எனக்கு பூட் பாலிஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பூட்னா ஷூஸ், ஓகேவா. हालांकि जब नई नई किस्म के शू आ चुके हैं. இப்போது நல்ல வெரைட்டியான ஷூ எல்லாமே வந்துருச்சு. कहना होगा कि पहले से कहीं ज़्यादा आरामदायक है. हमें नए जूते मिलते उसके साथ ही चालों का इलाज शुरू हो जाता. எங்களுக்கு புது ஷூ கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலோன்னா இப்போது நம்ம புது ஷூ வாங்கும் போது அந்த கால்லெல்லாம் ஒரு புண்ணாயிடும் பாருங்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடுமா, ஓகேவா. जब कभी लंबी सैर पर निकलते अपने पास रूही ज़रूर रखते. जूता लगता तो रूही मौजे के अंदर. हमारे बचपन में तो बहुत फ़र्क हो चुका है. இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கும் போது எங்களுக்கு வந்து ஷூ கடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஷூக்குள்ளே காட்டனை அழகாக வச்சுருவோம். ஆனால் எங்கள் சைல்ட்ஹுட், எங்கள் குழந்தை பருவம் உங்கள் குழந்தை பருவமும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா. அதுதான் சொல்லியிருக்காங்க. हर शनिचर को हमें ऑलिव ऑयल या कैस्टर ऑयल पीना पड़ता. यह एक मुश्किल काम था. शनिचर को सुबह से ही नाक में इसकी गंध आने लगती. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில், ஓகேவா. இது ரெண்டுத்தையும், கேஸ்டர் ஆயில்னா நம்ம விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் இது ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க, குடிக்க சொல்லுவாங்களாம். ஆனால் காலையிலேருந்தே அதோட ஸ்மெல்லு அவங்களுக்கு பிடிக்காதான், ஓகே. छोटे शीशे के गिलास जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहते, उन्हें देखते ही मितली होने लगती. இப்போ ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, இந்த கிளாஸில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அந்த மார்க் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து வாமிட் ஃபீல் வரும். மித்திலி அப்படின்னா என்னென்னா வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிடுமா. मुझे आज भी लगता है कि अगर हम ना भी पीते वह शनिवारी दवा तो कुछ ज़्यादा बिगड़ने वाला नहीं था. सेहत ठीक ही रहती. ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது, நாங்கள் குடிக்கலனா கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிருக்காது. இப்போ வரைக்கும் எங்கள் ஹெல்த் வந்து நல்லாவே தான் இருக்குது. तुम्हें बताऊंगी कि हमारे समय और तुम्हारे समय की कितनी दूरी हो चुकी है. यहाँ तक कि बचपन की दिलचस्पियाँ भी बदल गई हैं. சரி, நான் உங்களுக்கு எங்கள் சைல்ட்ஹுட்டும் உங்கள் சைல்ட்ஹுட்டும் நிறையவே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, நிறையவே மாறி போச்சு. அது தில்சஸ்பியான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதெல்லாம் கூட மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே நான் சொல்கிறேன். याद रहे उन दिनों कुछ घरों में ग्रामोफोन थे, रेडियो और टेलीविज़न नहीं थे. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த எங்கள் டைமில் பார்த்திங்கன்னா கிராமோஃபோன் எல்லாம் வீட்டில் இருந்தது, ஓகேவா. ரேடியோவும் டெலிவிஷனும் அந்த டைமில் யார் வீட்லேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. हमारे बचपन की कुल्फ़ी आइसक्रीम में हो गई. எங்கள் காலத்தில் இருக்க குல்ஃபி வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு, ஐஸ்கிரீமாக மாறிடுச்சு. कचौड़ी समोसे पेटीस में बदल गए. அந்த எங்கள் டைமில் பார்த்திங்கன்னா கச்சோடி கிடச்சிட்டு இருந்தது, பேட்டிஸ் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே சமோசாவாக மாறிடுச்சு, ஓகேவா. शहतूत और फालसे और खसखस के शरबत कोक पेप्सी में, ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டைமில் ஷஹதூத் और फालसे அந்த ஜூஸ் வந்து கிடச்சிட்டு இருந்ததா. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறி போயிட்டு கோக் பெப்சி இந்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. शिमला और नई दिल्ली में बड़े हुए बच्चे को वेकर्स और डेविका रेस्टोरेंट की चॉकलेट और पेस्ट्री मज़े देने वाली होती, ஓகேவா. ஷிம்லாலேயும் நை தில்லிலையும்
பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாக்லேட்டும் அந்த பேஸ்ட்रीज எல்லாம் ரொம்ப பிடிக்கும். हम भाई बहनों की ड्यूटी लगती शिमला मॉल से ब्राउन ब्रेड लाने की. எங்கள் அண்ணன் தங்கச்சியோட டியூட்டி என்னவா இருந்துச்சு, ஷிம்லாவில் ப்ரௌன் பிரெட் வந்து வாங்கிட்டு வரணும். ஓகேவா, இதுதான் அவங்களோட டியூட்டியாக இருந்துச்சு. हमारा घर मॉल से ज़्यादा दूर नहीं था. एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुंचाते. वहाँ से एक उतराई उतरते और मॉल पर. ओकेवा, कन्फेक्शनरी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू मनभावनी. அப்படின்னா எங்கள் வீடு வந்து மால்லேருந்து ரொம்ப தூரம் கிடையாது. மேலே ஒரே ஒரு சடாயினா மேலே ஏறி இறங்கினோன்னா கிரிஜா மைதான் வந்துடும். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னாவே அந்த மால் வந்துடும். ஓகேவா, அந்த கன்ஃபெக்ஷனரி கவுண்டரில் என்னென்னா வெரைட்டி சாக்லேட்ஸ் இருந்தது, பேஸ்ட்ரி எல்லாம் இருந்தது. அதை பார்த்த உடனே என்ன ஆகுமா, உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுமா. हमें हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छूट दी. ஓகேவா, அவங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா சாக்லேட் வாங்குறதுக்கு பர்மிஷன் இருந்துச்சான். सबसे ज़्यादा मेरे पास ही चॉकलेट टॉफ़ी का स्टॉक रहता. எல்லாத்தோட அதிகமாக என்கிட்ட தான் சாக்லேட்டும் டாஃபியோட ஸ்டாக்ஸும் அதிகமாக இருந்துச்சு. मैंने चॉकलेट लेकर खड़े खड़े कभी न खाती. घर लौट कर साइड बोर्ड पर रख देती और रात के खाने के बाद बिस्तर में लेट कर मज़े ले खाती. ஓகேவா, ஆனால் எனக்கு அங்கே நின்றுட்டே சாப்பிட பிடிக்காது. வீட்டுக்கு கொண்டு வந்து சைட் போர்டு அந்த பக்கத்து டேபிளில் வச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா அழகாக பெட்டில் படுத்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, शिमला के काफल में बहुत याद आते हैं. खट्टे मीठे, कुछ एकदम लाल, कुछ गुलाबी, रसभरी, खसमल. ஓகேவா, सोचकर ही मुंह में पानी भर आया. அவங்க வந்து ஷிம்லாலேயும் நியூ டெல்லியிலேருந்து தானே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த ஷிம்லாவில் இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. நல்லா ரெட் கலரில் அழகான ஜூஸியான இந்த மாதிரி ப்ளூபெர்ரி, ரெட் பெர்ரி, உங்களுக்கு அது யோசித்தாலே என்ன ஆகிடும்னா மவுத் வாட்டரிங், டெம்பரிங் அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா. செஸ்னட் ஏக் ஆர் கசப் கி சீஸ். ஓகேவா, செஸ்னட் வந்துட்டு ஒரு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் தான். அது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, आग पर भूने जाते और फिर छिलके उतार कर मुँह में. அது வந்து நம்ம நெருப்பில் போட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக எடுத்து சாப்பிடுவாங்களாம். चने जोर गरम और अनारदाने के चूरन. हाँ, चने जोर गरम की पुड़िया जो तब थी वह अब भी नज़र आती है. பீச்சிலெல்லாம் போனால் சுண்டல் நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான கோனில் ஃபோல்டு பண்ணி அதுக்குள்ளே நிறைய சுண்டல் போட்டு கொடுப்பாங்களே, அதே தான். पुराने कागज़ों से बनाई हुई इस पुड़िया में निरा हाथ का कमाल है. नीचे से तिरछी लपेटते हुए ऊपर से इतनी छोटी सी चने आसानी से हथेली में पहुंच जाएं. நல்ல நல்ல அழகாக கோனாக அதை மடித்து கொடுக்கும்போது நம்ம கை விட்டு எடுக்கும் போது அழகாக நம்ம கையில் அந்த சுண்டல் வந்து வந்துடும். அதை தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, एक वक्त था जब फिल्म का गाना चने जोर गरम बाबू में लाया मज़ेदार. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சனா ஜோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ஒரு படத்தில் வந்துச்சு. அப்போது இந்த சாங் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு. சனா ஜோர் கரம் உன் தினோம் ஸ்கூல் கே ஹர் பச்சோं को आता था. இந்த சாங்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் எல்லா ஸ்கூல் பசங்களுக்குமே நல்ல அழகாக மனப்பாடமே ஆகியிருந்தது. कुछ बच्चे पुड़िया पर तेज मसाला बुरक पाते. पूरा गिरजा मैदान घूमने तक यह पुड़िया चलती. ஓகேப்பா, கொஞ்சம் பசங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அழகாக அது மேலே நல்லா மசாலாலாம் தூவி சாப்பிடுவாங்க. அந்த மைதானம் வந்து ரவுண்ட்ஸ் வரும்போதே அது வரைக்கும் அந்த சன்னா வந்து கையிலே இருக்கும். एक एक चना पपड़ी में डालने और ख़त्म उड़ाने में एक खासी लय रफ्तार थी. ओकेवा, चुटपन में हमें शिमला रिच पर बहुत मज़े किए हैं. घोड़े की सवारी की है. शिमला के हर बच्चों को कभी ना कभी यह मौका मिल ही जाता था. என்ன சொல்கிறாங்கன்னா இதில் அந்த ஷிம்லாவில் இருக்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் எப்பயாவது ஒரு தடவையாவது சான்ஸு அவங்களுக்கு கிடச்சிரும்னு இந்த हम जाने क्यों घोड़ों को कुछ कमरत करके समझते, उन पर हंसते थे. ननिहाल के घोड़े खूब हष्ट पुष्ट और खूबसूरत. उनकी बात फिर कभी. शाम को रंग बिरंगे गुब्बारे, सामने जाहू का पेड़, पहाड़
ऊंचा चर्च, चर्च की घंटियां बजती तो दूर दूर तक उनकी गूंज फैल जाती। लगता इसके संगीत से प्रभु ईश्वर स्वयं कुछ कह रहे हैं. ஓகேவா? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குதிரை இருந்தது. அந்த அந்த குதிரையை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், கேலி பண்ணி கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆனாலும் அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமா. அதே மாதிரி ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பலூன்ஸ் எல்லாம் இருக்காம். அதே மாதிரி அவங்க ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அழகான ஒரு மவுண்டெயின் இருக்குது. அதே மாதிரி நல்ல உயரமான ஒரு சர்ச்சும் இருக்குது. அந்த சர்ச் மேலே கண்டி, அந்த பெல் வந்து அந்த சர்ச்கிட்ட ஒரு பெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெல் வந்து ரிங் ஆகுதான். ரிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நேராக கடவுளே வந்து ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா. ஓகே, सामने आकाश पर सूर्यास्त हो रहा है. गुलाबी सुनहरी दरिया नीले आसमान पर फैल रहे हैं. दूर दूर फैल पहाड़ों के मुकुटे गहराने लगे और देखते देखते बत्तियाँ टिम लगी. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஈவினிங் வந்து சன்செட் ஆகிட்டுருக்கு. நல்லா அழகான நல்ல பிங்க் கலரில் எல்லாமே என்னென்னா ஈவினிங் க்ளவுடெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா அழகாக ஆரஞ்சு அந்த பிங்க் அந்த ஷேடில் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மவுண்டெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்தே தேக்தே பத்தி, அந்த மவுண்டெயின் கிட்ட இருக்க வீட்டில் எல்லாம் என்ன ஆகுதுன்னா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ब्रिज पर की रौनक और मॉल की दुकानों की चमक के भी क्या कहने. स्कैंडल पॉइंट की भीड़ से उभरता कोलाहल. அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அந்த மாலோட லைட்ஸ் எல்லாமே அவ்வளோ மினுமினுத்துட்டு இருக்குமா. அங்கே அந்த அளவுக்கு அந்த स्कैंडल पॉइंटिல் அவ்வளோ கூட்டம் இருக்குமா. सर्वर स्कैंडल पॉइंट के ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी जिसमें शोरूम में शिमला कालका ट्रेन का मॉडल बना हुआ था. இந்த ஸ்கேண்டல் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருந்துச்சா. அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு கால்கா இப்போ நம்ம ஷிம்லாலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால்கா ட்ரெயின் அதோட இமேஜ் வந்து அந்த இடத்துல மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்களாம். ஓகேவா. इसकी पटरियाँ उस पर खड़ी छोटे छोटे डिब्बों वाली ट्रेन, एक और लाल टिन की छत वाला स्टेशन और सामने सिग्नल देता खंबा, थोड़ी थोड़ी दूर पर बनी சுரங்கு. அந்த கால்கா ட்ரெயின் நீங்கள் ஷிம்லாலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டியான குகைக்குள்ளெல்லாம் நீளமான குகை, சுரங்கி அப்படின்னா குகை அப்படின்லாம் இல்லை டனல்ஸ், அதுக்குள்ளெல்லாம் அந்த ட்ரெயின் வந்து அழகாக போயிட்டு வெளியே வருமா. எப்படி இருக்குமா, குட்டி குட்டி அழகான ஒரு டப்பா ஷேப்ஸில் இருக்குமா அந்த ட்ரெயின். ஓகே. पिछली सदी में तेज़ रफ्तों वाली गाड़ी वह थी. எங்கள் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ட்ரெயின், ரொம்ப வேகமாக போகிற ட்ரெயினாக இருந்தது. கபி கபி ஹவாई जहाज भी देखने को मिलते थे. எப்பயாவது எங்களால் ஏரோப்ளேன்ஸையும் பார்க்க முடிஞ்சது. दिल्ली में जब भी उनकी आवाज़ आती, बच्चे उन्हें देखने बाहर दौड़ते दिखाई देते. भारी भरकम पक्षी उड़ा जा रहा है पंख फैलाकर. இவங்க ஏன்னா டெல்லிலையும் ஷிம்லாலையும் வளர்ந்ததுனால டெல்லியில் இவங்க எப்போல்லாம் பார்க்குறாங்களோ எப்போயாவது ஏரோப்ளேன் வந்து மேலே ஸ்கையில் போயிட்டுருக்குமா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுமோ, நல்ல பெரிய ஹியூஜான ஒரு பேர்டு, ஒரு பறவை வந்து பறந்து போகிற மாதிரி, நல்ல வெயிட்டான பறவை பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. அவங்க यह देखो और वह गायब, उसकी स्पीड ही इतनी तेज़ लगती. நம்ம திரும்பி பார்க்கும் போதே அந்த ஃப்ளைட் என்ன, அந்த ஏரோப்ளேன் என்ன ஆகுமா, ஒரு செகண்டில் காண போயிடுமா. गाड़ी की मॉडल वाली दुकान के साथ एक ऐसी दुकान थी जो मुझे कभी भी भूल. இந்த ட்ரெயின் டாய் மாடல் இருந்துச்சு பாருங்கள், அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருந்துச்சு. அது மட்டும் அவங்க மறக்கவே முடியாத ஒரு ஷாப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஐ டெஸ்டிங் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் கண்ணாடி போட்டது வந்து அந்த ஷாப்பில் தானே. அந்த ஷாப்பில் வந்து ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் வந்து ஃபாரினராக இருந்தார். அப்போது शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा. छोटे बड़े मेरे चेहरे की ओर देखते और कहते आंखों में कुछ तकलीफ़ है, इस उम्र में ऐनक, दूध पिया करो. मैं डॉक्टर साहिब का कहा दोहरा देती, कुछ देर पहनूंगी
तो ऐनक उतर जाएगी. எல்லாரும் என்னை பார்த்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இவ்வளோ சின்ன வயசுலேயே உனக்கு கண்ணாடி போட்டுட்டாங்களா, நிறைய பாலை குடி, ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்களாம், டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்களுக்கு சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்களா, நீ வந்து டெய்லியும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னோட ஐசைட்டோட பவர் வந்து கம்மியாயிடும், கம்மியானதுக்கப்புறம் நீ வந்து கண்ணாடி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் கேட்டாலும் இவங்க இதே தான் ரிப்ளை கொடுப்பாங்களாம். ஓகேவா. वैसे डॉक्टर साहिब ने पूरा आश्वासन दिया था. ओके, आश्वासनना அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்களாம். लेकिन चश्मा तो अब तक नहीं उतरा, नंबर बस कम ही दे रहे. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஸ்பெக்ஸ் வந்து கழட்டவே முடியல. ஆனால் நம்பர்ஸ் மட்டும் என்ன ஆச்சுன்னா கம்மியாச்சான். मैं अपने आप इसकी जिम्मेवार हूँ. जब आप दिन की रोशनी को छोड़कर रात में टेबल लैंप के सामने काम करेंगी तो इसके अलावा और क्या होगा. हाँ, जब पहली बार मैंने चश्मा लगाया तो मेरे एक चचेरे भाई ने मुझे छेड़ा. देखो 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 कैसे लग रही है. ஓகேவா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் எனக்கு வந்து ஹோப் கொடுத்தாங்க, நீ இதை போட்டுகிட்டே இருந்தேன்னா உன்னோட ஸ்பெக்ஸை நீ வந்து அதுக்கப்புறமா கட்டிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வந்து முழு பொறுப்பு நான் தான். ஏன்னா மார்னிங் நல்ல பிரைட்டான வெளிச்சத்தில் படிக்கிறத விட்டுட்டு நைட்டில் டேபிள் மேலே டேபிள் லேம்ப் வச்சு படித்தா என்னாகும், கண் வந்து பார்வை கம்மியாக தான் ஆகும். ஸோ நம்மளோட ஐசைட் வந்து லோவாக தான் ஆகும். இதுக்கு முழு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன தம்பி வந்து என்னை வந்து டீஸ் பண்ணான். பாரு நல்ல கண்ணாடி போட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணான். அதை வச்சு ஒரு போயம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குட்டி கவிதை கூட என் மேலே அவ சொன்னான். என்னன்னு சொன்னாங்கன்னா, आँख पर चश्मा लगाया ताकि सूचे दूर की, यह नहीं लड़की को मालूम, सूरत बनी लंगूर की. அவங்கள வந்து ஒரு குரங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. பட் அந்த போயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துதான், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். ஆனால் அதையே அவங்கள பார்த்து சொன்னாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சான். मैं खींची कि मुझ पर यह क्यों दोहराया जा रहा है, पर शेर बुरा न लगा. ஆனால் அந்த ஷேர்னா இங்கே போயம், இந்த போயம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. என்னை பற்றி ஏன் இதை சொல்கிறாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு फीलिंग இருந்தா. खींचीना और चिन्ह फीलिंग. जब वह चाय पीकर चले गए तो मैंने अपने कमरे में जाकर आईने के सामने खड़ी हो गई. कई बार अपने को देखा. நான் என்ன நானே பார்த்துக்கிட்டேன் கண்ணாடியில். எல்லோரும் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் என் ரூமுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று என்னவே நான் பார்த்துக்கிட்டேன். ऐनक उतारी, फिर पहनी, फिर उतारी, देखती रही. கண்ணாடியை வந்து போட்டேன், திரும்ப கட்டினேன், போட்டேன், ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டே இருந்தேன். ஓகே. सूरत बनी लंगूर की, नहीं, हाँ. सूरत बनी लंगूर कीனா அவன் தம்பி வந்து இவங்களை எப்படின்னு கிண்டல் பண்ணா, மூஞ்ச பாரு குரங்கு மூஞ்சி, அந்த மாதிரி டீஸ் பண்ணாங்க. அவங்க அதே மாதிரி தான் ஃபீல். मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा. என்னோட தம்பி வந்து ஒரு கேப் வச்சுருந்தான், அதை தூக்கி நான் என்ன பண்ணேன், என் தலை மேலே போட்டு பார்த்தேன். कुछ अजीब लगा, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. अच्छा भी और मजाकिया भी, நல்லாவும் இருந்துச்சு, ஆனால் டீஸ் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. तब की बात थी, अब तो चेहरे के साथ गुल मिल गया है चश्मा. ஆனால் அப்போது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட முகத்தில் அழகாக நல்லா என்னோட என்னோட ஃபேஸ்க்கு அழகாக பொருந்திருக்கு. जब कभी उतरा हुआ होता ये तो चेहरा खाली लगने लगता. எப்போல்லாம் நான் இது வந்து கட்டிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறேனோ ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி, என்னோட முகத்தில் வந்து ஏதோ குறையாக இருக்க மாதிரி எனக்கு தோணுமா. याद आ गया वह टोपा, काली फ्रेम का चश्मा और लंगूर की सूरत. हाँ, इन दिनों शिमला में मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ. मैंने कई रंगों की जमा कर ली है. ओके,
कहाँ दुपट्टों का ओढ़ना और कहाँ सहज सहल सुबिते वाली हिमाचली टोपी. சஹெஜ் செஹல் சுபித்தேனா செஹெஜ்னா நல்ல லைட் வெயிட்டான கம்ஃபர்டபுளான உள்ள டோப்பியானா என்னது நல்லா கேப்பு ஓகேவா நல்ல கம்ஃபர்டபுளான லைட் வெயிட்டான கேப் அவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப இஷ்டமாக. இதோட செகண்ட் சாப்டர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.